நிர்வாகிகள் 10,000 பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி. மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியாது திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. தெரியலனா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஏன் முதலமைச்சரா இருக்கீங்க? அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா, அந்த செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா, யாரு ரவுடி யாரு அதிகாரம் தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட? எங்களுடைய பாதுகாப்பை பத்தி நாங்க பேசல. மக்கள் திடீர்னு கூடும் ஒரு கோயிலுக்குள்ள, திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள ஒரு சாமியை பார்க்க ஒரு 20 லட்சம் பேர் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கணுமோ அதே முன்னெச்சரிக்கை எங்க தலைவர் எடுத்து ஆகணும். நாங்க கூட்டிட்டு வரல. 10-20% தான் நிர்வாகிகள் இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது எவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு. அப்ப உங்களுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் தான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அரசியல என்ன கைது செய்யுங்க, யாரை வேணா கைது செய்யுங்க, அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா மக்கள் என்ன ஆனாங்க? மக்களோட உயிரை வச்சு ஏன் விளையாடணும்? அதுதான் கேவலமான எண்ணம். என்ன எண்ணம்? மக்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த பழியை அவர் மேல போட்டு சூழ்ச்சி பண்ணி கட்சியை முடக்கி கட்சியை தூக்கி எறியணும்.